ரவி, ஆந்திரா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதும் கோயில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் மற்றும் மக்கள் அதிக கூடிய இடங்களை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திரிரோசஸ் பெண் திருடர்கள் அதாவது புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி ஆகிய 3 பெண்கள் தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டி வந்தனர். குறிப்பாக கோயில் திருவிழாக்கள், பிரபல துணிக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் பொதுமக்கள் கவனத்தை திசை திருப்பி பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை தேடுவது தேர்ச்சி பெற்றவராக இருந்தனர். இதனால் போலீசார் இவர்களுக்கு திரிரோஸ் பெண் திருட்டு கும்பல் என பெயரிட்டிருந்தனர். ஆந்திரா மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு திருட்டு வழக்குகள் தொடர்புடைய இந்த கும்பலை கைது செய்ய இரு மாநில போலீசாரும் தீவிர தேடுதல் வேட்டை தேடி வந்தனர். சமீபத்தில் சென்னை மாம்பலத்தில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த தப்பியோடைய தொடர்ந்து இவர்கள் புகைப்படங்களை புதுச்சேரி காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதை அடுத்து புதுச்சேரி கிரைம் பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அண்ணா சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் 3 பெண்களும் இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்து சென்ற பெரிய கடை போலீசார் 3 சுற்றி வளைத்து கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்து நடத்தினார்கள். விசாரணையில் அவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திரா பல்வேறு திருட்டு வழக்குகள் தொடர்புடைய வந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி என உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை மற்றும் ஆந்திரா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை மாம்பலம் போலீசார் ஆந்திரா மாநில போலீசாரும் புதுச்சேரி பெரிய கடை நிலையத்திற்கு விரைந்து வந்தனர். வழக்கு தொடர்பான நடைமுறைகள் அடிப்படையில் 3 பெண்களையும் புதுச்சேரி போலீசார் சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் திரிரோசஸ் என அழைக்கப்படும் 3 பெண்கள் சென்னை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் தென்னிந்தியாவை கலக்கிய 3 பெண்கள் திரிரோசஸ் என அழைக்கப்படும் திருட்டு கும்பலை சேர்ந்த 3 பெண்களை புதுச்சேரி போலீசார் அதாவது தமிழகம் ஆந்திரா போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்த புதுச்சேரி போலீசார் அவர்களை கைது செய்து தமிழக போலீசார் ஒப்படைத்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிவி.